செலுத்துகிறோம். எங்கே இருவரோ மூவரோ உங்களுடைய நாமத்தை நிமித்தம் கூடும்போது அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று மோசஸோடு முகமுகமாக பேசின எங்கள் அன்பு தெய்வமே, நீங்க பேசும் தெய்வம், பேசாத கல்லும் மரமும் அல்ல. இந்த நாள்ல கூட எங்களோடு நீங்க இருந்து எங்களோடு பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பேசுவது நான் அல்ல, ஆவியானவர் என்னை மறைத்து நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இடத்திலே ஒவ்வொரு ஆண்டவரை பேஸ்புக்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்க பேசுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய ஆண்டவரை சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் அவர்களுக்கு நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே ஸ்திரியே உன் விசுவாசம் ரட்சித்தது என்ற ஒரு செய்தியை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் லூக்கா அதிகாரத்திலே 7வது அதிகாரம் 36 50 வரை நாங்கள் பேச போகிறோம். ஆனால் ஒவ்வொரு வசனங்களாக நாங்கள் பார்ப்போம். ஆமென். முதலாவது வசனம் சொல்லுகிறது 7வது அதிகாரத்திலே 31வது வசனம், 7வது அதிகாரம் 36வது வசனம் நாங்கள் வாசிக்க கேட்போம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தியிருந்தார். ஓகே, தொடர்ந்து வாசி. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவன் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியானால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆமென். போதும் போதும். இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய மக்கள் மத்தியிலே நாங்கள் யாராக தெரிகிறோம்? பாவியாக தெரிகிறோம். ஆனால் நாங்கள் பாவிகளாகிய இந்த மக்கள் மத்தியிலே தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பாவியை மீட்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். எனவே ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவிகளை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் பார்த்தோம். ஒரு முதலாவது 36வது வசனத்துக்கு திரும்பவும் கடந்து செல்வோம். நாங்கள் பார்க்கிறோம், பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். நாங்க பார்க்கிறோம், இந்த நாட்களிலே பரிசேயர் சதுசேயர் என்று சொல்லி யூதர்கள் ஆண்டவருடைய காலத்திலே அநேக ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் கூட ஆண்டவரை அழைக்கிறவர்கள் மிகவும் சிலராகத்தான் இருந்தார்கள். எனவேதான் அந்த பரிசேயர், அவருக்கு பேர் சீமோன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளவோ மக்கள் இருந்த போதிலும் கூட அந்த சீமோன் என்ற அந்த பரிசேயன் என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய வீட்டுக்கு வரும்படி வேண்டிக் கொண்டது நிமித்தமாய் ஆண்டவர் அந்த இடத்திலே அவர் போகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். உலகத்திலே இருக்கிற அத்தனை மனிதர்களும் கூட ஒரு சிலரைத்தான் அவங்க அழைப்பாங்க. அவங்களுக்கு பிடித்தவர்களை அழைப்பார்கள், அல்லது அவங்களுடைய உறவினர்களை அழைப்பார்கள், அல்லது அவர்களுக்கு வேண்டிய நண்பர்கள் யாரையோ ஒருவரை தான் அழைப்பார்கள். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே இருந்த போது யாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மதிக்கவில்லை. அவருக்கு விரோதமாகத்தான் எப்பொழுதும் இருந்தார்கள். கல்லெறிய வேண்டும் என்று நினைத்தார்கள், கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள், அவரை அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் யாரிடத்திலும் இல்லை. ஆனால் இந்த பரிசேயன் ஆகிய இந்த சீமோன் அவரிடத்திலே என்ன செய்கிறார்? நான் வீட்டுக்கு அழைத்து அவரை பந்தி இருக்கும்படி கட்டளை கொடுத்ததாக நாங்கள் வாசிக்கிறோம். இந்த காரியங்களை அறிந்த ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 37வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவன் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்க வந்திருக்கிறார் என்பதை இந்த பாவியாகிய ஸ்திரீ என்ன செய்கிறாள்? அறிகிறாள்.
அவள் சும்மா போகவில்லை. அவள் கையிலே ஒரு வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை அவள் கொண்டு போகிறாள். எத்தனையோ பேர் நாங்க வீடுகளுக்கு நாங்க விசிட் பண்ண போவோம், நாங்க சும்மா போவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிலே வந்திருக்கிறார் என்பதை அறிந்தவளாக அவள் என்ன செய்வாள்? வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை அவள் கொண்டு போகிறாள். காரணம் என்ன? அவள் அறிந்திருந்தால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே போனால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, என்னுடைய பாவங்களை கழுவ அவருடைய ரத்தம் போதுமாய் இருக்கிறது, அவருடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி அவர் எப்படியாவது நான் சந்தித்து என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவள் என்ன செய்கிறாள்? அழையாத விருந்தாளியாய் போகிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் அழைக்கப்பட்டு போயிருந்தார்கள். ஆனால் இந்த ஸ்திரியோ அழைக்கப்படவில்லை. ஆனாலும் அந்த வீட்டுக்கு போகிறதை நாங்க பார்க்கிறோம். அங்க போன போது அவளுக்கு வரவேற்பு யாருமே செய்யவில்லை. ஆனால் அவள் யாரையும் பொருட்படுத்தவில்லை. அவளுடைய நோக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் காண வேண்டும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் யாரையும் பொருட்படுத்தாத படிக்கு அவள் என்ன செய்கிறாள் என்று பார்க்கிறோம். பரிமள தைலத்தை அவள் கொண்டு போகிறாள். அது மாத்திரமல்ல, 38வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆமென். இங்க பார்க்கிறோம் அந்த ஸ்திரீயின் குணங்களை நாங்க பார்க்கும்போது அவள் என்ன செய்கிறாள்? அவள் பின்னாக நின்று அழுது கொண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவளுடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு நின்றாள். அது மாத்திரமல்ல, அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த அழைக்கப்பட்ட அந்த பரிசேயனை பார்த்து அவர் என்ன சொல்கிறார்? அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். ஆமென். இங்க பார்க்கிறோம் அந்த ஸ்திரீ என்ன செய்கிறார்? பரிமள தைலத்தை பூசி தன்னுடைய தலைமயிரினாலே துடைத்து அழுகிறதை அங்கு பார்த்த போது கண்ணீரினால் நினைத்து தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்தால் பரிமள தைலத்தை பூசின போது அவர் அழைத்த பரிசேயன் என்ன நினைக்கிறான்? இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே தான் சொல்லிக் கொண்டான். அவன் வெளியில சொல்லல அல்லது சத்தப்போடு இல்ல, தன் இதயத்தில நினைத்தான். எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய இதய சிந்தனைகளை அறிகிறவராய் இருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக அவள் பாவி என்பது தெரியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவள் வந்து தனக்கு செய்த அந்த செயல்களை அவர் சொல்லுகிறார். நான் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தேன், நீ எனக்கு என்ன செய்யவில்லை? கால் கழுவ தண்ணி தரவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ எனக்கு எதுவும் செய்யவில்லை, ஆனால் இவள் பாவியா இருக்கிறாளே என்று சொல்லி நீ நினைக்கிறாய் என்று சொல்லி அடுத்த வசனத்தை நாங்க பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 100 வெள்ளிக்காசும் 5 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. இங்க நாங்க பார்க்கிறோம், இந்த பரிசேயன் எழுதி அந்த சொன்ன அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. நாங்கள் அடுத்த வசனத்தை வாசிப்போம். கொடுக்க அவனுக்கு இருவாமில்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிகமாய் அன்பாயிருப்பான், அது சொல் என்றார். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. ஆமென். இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் கேட்கிறார், ஒருவன் 500 வெள்ளிக்காசும் இன்னொருவன் 50 வாங்கி கொடுக்க வேண்டி இருந்தது.
ஆனால் இருவரையும் அவன் மன்னித்து விட்டான். அப்ப 500 கொடுக்க வேண்டியவனையும் 50 கொடுக்க வேண்டியவனையும் அவன் மன்னித்தால் யார் அவனுக்கு அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் என்று கேட்கும்போது அதிக 500 கொடுக்க வேண்டியவன் அன்பாயிருப்பான் என்றதை சீமோன் சொன்னதை ஆண்டவர் சொல்கிறார். நீ சரியாக நிதானித்தாய். நாங்களும் கூட ஒரு கடனை நாங்கள் வாங்குகிறோம், ஒரு 500 வாங்குகிறோம், 50 வாங்குகிறோம். இந்த ரெண்டையும் மன்னிக்கும் போது 50 வாங்கினவனை விட 500 மன்னித்தவனுக்கு ரொம்ப அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், ஒரு மன்னிப்பு இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அது போல இப்படியாக ஆண்டவர் சொல்கிறதை நாங்க பார்க்கிறோம். நாங்க வாசிப்போம் மிகுதியாக 43வது வசனம். சீமோன் விவேகமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஆமென். ஸ்திரமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைவினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, அவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமளத்தையும் பூசினாள். அதனால் நான் நோக்கி சொல்லுகிறேன், இவள் செய்த பாவம் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பா இருந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென், ஆமென். நாங்க இன்னும் 2 வசனங்கள் இருக்கிறதை வாசிப்போம். அப்பொழுது கூட பந்திருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆமென். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இங்கே நாங்க பார்க்கிறோம், ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே என்ன செய்கிறார்? அவள் வந்து அந்த பரிமள தைலத்தை அவருடைய காலிலே பூசுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை கழுவி தன்னுடைய முடியினாலே தலைமையினாலே துடைத்தாள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதிக பாவம் செய்தபடினாலே இவள் செய்த எல்லா காரியங்களும் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. காரணம் என்ன? ஆண்டவரிடத்தில் அவள் அன்பு கூர்ந்தாள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த சீமோனுக்கு சொல்லுகிறார், நீ என்னை வீட்டுக்கு அழைத்தாய், நீ என்ன செய்யல? நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. யூத மக்களுடைய ஒரு வழக்கம் இருக்கிறது, ஒருவர் அந்த அவர்களுடைய வீட்டுக்குள்ளே போனால் அவர்கள் கால் கழுவ தண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன செய்தான்? இவன் தண்ணீர் கொடுக்கல. எனவே ஆண்டவர் என்ன சொல்றார்? இவளோ நீ தண்ணீர் கொடுக்கல, இவள் தன்னுடைய கண்ணீர் என்ற தண்ணீரினாலே என்னுடைய கால்களை நினைத்து தலைமையினால் கால் கழுவும் போது காலை கழுவி விட்டு துடைப்பதற்கு ஒரு துணி கொடுப்பாங்க. ஆனா அதை கூட இவன் கொடுக்கல. அவளுடைய முடி ஆண்டவருடைய பாதங்களை துடைக்கிற ஒரு துணியாய் மாறியது. அல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்ற, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, ஆனால் நான் உபதேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். அல்லேலூயா. எங்களுடைய ஆண்டவருடைய பாதங்களை முத்தம் செய்கிற பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது. ஆனால் அவன் என்ன செய்ய வேண்டும்? வீட்டுக்கு போன உடனே கால்களை தண்ணீரை கொடுத்து அதை துடைப்பதற்கு ஒரு துணியை கொடுத்து அவருடைய பாதங்களை துடைத்து விடலாம், அப்படியெல்லாம் செய்யலாம். ஆனால் அவன் ஒன்றுமே செய்யல, மொத்தமும் செய்யல. ஆனால் நீ எதுவுமே செய்யாத ஒரு காரியத்தை இந்த ஸ்திரீ செய்கிறாள். அவளை ஓயாமல் என்னை முத்தம் செய்கிறாள் என்று சொல்வதை பார்க்கிறோம். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, ஆனால் இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதெல்லாம் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவர் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த ஸ்திரியை நாங்க பார்க்கும் போது தன்னை முற்று முழுதாக என்ன செய்கிறாள்? அவள் தாழ்த்தி வந்திருக்கிறாள். மற்றவர்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? மற்றவர்கள் நான் செய்கிற செயலை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? அவர்கள் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய பாவங்களை மன்னிக்க என்னுடைய ஆண்டவரால் முடியும் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட அவள் அலையாத விருந்தாளியாய் அந்த வீட்டுக்குள்ளே செல்லுகிறதை நாங்க பார்க்கிறோம். அங்கு போன போது கூட அவளுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை, அல்லது எந்த விதமான பாராட்டும் இல்லை, எந்த வரவேற்பும் இல்லை.
ஆனால் அவர்கள் நினைத்தது என்ன? இவள் எதுக்காக இங்க வந்திருக்கிறாள், இவள் ஒரு பாவியா இருக்கிறாளே, இவள் எதுக்காக இங்க வந்தாள் என்று மாத்திரம் அவங்க நினைத்தாங்க. ஆனால் ஆண்டவர் பாவிகளை அன்பாக நேசிக்கிற ஒரு தேவன். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த ஸ்திரியை மன்னிக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அவளுடைய குணாதிசயங்களை நாங்க பார்க்கும்போது அவள் என்ன செய்கிறாள்? அவள் மரியாதை செலுத்துகிறாள். அவள் அழைக்கப்படாதவளாக இருந்தாலும் கூட அவளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே போய் அவள் முதலாவது அவள் மரியாதை செலுத்துகிறாள். அடுத்தது பார்க்கும்போது அவளுக்கு பின்னாக நின்று கொண்டு அவள் பணிவாக நின்றாள் என்று பார்க்கிறோம். அவள் தன்னுடைய அவளுடைய கால்களை கண்ணீரினாலே நனைத்தாள் என்று பார்க்கிறோம். இயேசுவை நேசித்தாள் என்று சொல்லி நாங்கள் அதில் இருந்து அறிகிறோம். ஆண்டவரிலே வைத்த அந்த அன்பு பாசத்தினாலே அவள் அப்படியாக செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய தாழ்மையை காண்பித்ததை நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய தாழ்மையை பாவித்து இப்ப என்ன செய்கிறாள்? தலைமையினாலே இயேசுவின் பாதத்தை துடைத்தாள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரை முத்தம் செய்கிறதுக்கு பதிலாக கால்களை முத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக ஒரு வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை அவருடைய கால்களிலே பூசி ஆண்டவரை முத்தம் செய்ததை நாங்க பார்க்கிறோம். இப்படியான ஒரு நல்ல ஒரு தாழ்மையான ஒரு பாவியான ஸ்திரியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவள் பாவியான ஸ்திரியா இருந்தாலும் கூட தன்னை நேசிக்கிறாள், அன்பு கூறுகிறாள், பாசத்தினாலே அப்படி பண்ணுகிறாள், கண்ணீர் விடுகிறாள், கண்ணீரினாலே துடைக்கிறாள் என்றெல்லாம் சொல்லி அவளுடைய பாவங்களை அவர் மன்னித்தார். இப்படியாகத்தான் இந்த நாட்களிலே நாங்களும் கூட மற்றவர்களை பார்த்து இவர்கள் பாவிகள், இவர்கள் அப்படி இப்படி என்று நாங்கள் நியாயம் தீர்க்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்திலே நாங்கள் வரும்போது பாவியான அந்த ஸ்திரியை ஆண்டவர் எப்படியாக ஆண்டவர் மன்னித்து ரட்சிப்பை கொடுத்தாரோ அது போல நாங்கள் எப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவங்களை நாங்கள் செய்திருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாங்கள் வரும்போது நிச்சயமாய் அவர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவர். அவருடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம், பாவங்களை மன்னிக்க வெளியேறப்பட்ட அந்த ரத்தம் போதுமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாங்களும் கூட பாவிகளாய் இருக்கலாம். எங்களை பார்த்து இவர்கள் பாவிகள் அல்லது இவர்கள் இப்படி அப்படி என்று குற்றம் சுமத்தலாம். எதிர்மறையான ஒரு சூழ்நிலை, எங்களை யாரும் நேசிக்கவில்லை அல்லது எங்களை யாரும் எங்களை வீட்டுக்கு அழைக்கிறதில்லை, ஐயோ இவர்கள் வந்தால் எங்களை வீடு பரிசுத்தம் கெட்டு போகும் என்று கூட சில பேர் யோசிப்பாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோமா? நாங்கள் பாவிகளாய் இருக்கலாம், நாங்கள் பொல்லாதவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே அவர் கழுவ அவர் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். எனவே தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும், நான் இந்த சேர்ச்சுக்கு போக முடியாது அல்லது நான் இந்த வீட்டுக்கு போக முடியாது என்று நினைத்தா கூட ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், உங்களிடத்திலே என்னிடத்தில் வருகிறவரை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து அழைக்கிறார். நாங்கள் எப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே வரும்போது, ஸ்திரியே உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அது போல நாங்களும் ஆண்டவரிடத்திலே வரும்போது எப்படிப்பட்ட பாவிகளாய் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுகிறார்? மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்றார். பாவங்களை மன்னிக்கும் போது எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சமாதானத்தின் பிறகு சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த நாளில நாங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறோமா? குடும்பங்களில் பிரச்சனைகளோடு நாங்க வாழுகிறோமா? குடும்பத்திலே சண்டையா, பிரச்சனையா, தோல்வியா, பில்லிசூனிய கட்டுக்களா, எதுவா இருந்தாலும் எங்களுடைய ஆண்டவரிடத்திலே நீங்கள் வரும்போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்திலே இருந்து உங்களுடைய கட்டுக்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். நாங்கள் வேதனைக்கோடும் துன்பத்தோடும்
கவலையோடு நாங்கள் காணப்படலாம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாங்கள் போய் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை முத்தம் செய்து அவருடைய வார்த்தைகளை நாங்கள் படித்து அவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி அவரோடு நாங்கள் உறவாடும் போது சமாதானத்தின் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கிற இடத்தை எப்படியாக அழைக்கப்படாத அந்த சிறிய அந்த வீட்டுக்குள்ளே போய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலோ அது போல உங்களை யாரும் அழைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எப்பொழுதும் அவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். என் இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த நாள் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே வரும்போது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரத்தம் எங்களை நீதிமான்களாக மாற்றுகிறது. அவர் எங்களுக்காக சிலுவையிலே சிந்திய திரு ரத்தத்தை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அவருக்காக நன்றி சொல்ல வேண்டும். அந்த ரத்தத்துக்காய் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அந்த ரத்தம் எங்களுக்கு போதுமாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட பிரச்சனையில நீங்க வாழ்ந்தாலும் கூட இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் யாரிடத்திலே நீங்க போவோம், என்ன செய்வோம், யாரிடத்துக்கு சொல்லுவோம் என்று நீங்க நினைக்கலாம். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நபர் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த நாட்களிலே கூட நாங்கள் வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு நோயோடு கூட நாங்கள் இருக்கலாம். யார் எங்களுக்கு விடுதலை தரலாம் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே நான் உனக்கு போதுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்திலே ஓடிவா என்று சொல்லி உங்களை அழைக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஓடி வாருங்கள். உங்களுக்கு தெரிந்த பக்கத்திலே இந்த சபைகளுக்குள்ளே நீங்க போங்கள். அவர்கள் உங்களை அழைக்காவிட்டாலும் பரவாயில்லை. அந்த இடத்திலே நீங்கள் போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்க கேட்கும் போது நிச்சயமாய் அவர் உங்களுக்கு ரட்சிப்பு, சமாதானம், விடுதலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொல்லி ஆண்டவரே அந்த வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து அதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி கூட அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் அப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து உங்களுடைய பாதத்திலே ஊற்றி கண்ணீரினாலே துடைத்து தன்னுடைய முடியினால் தலைமையினாலே துடைத்து அந்த சகோதரியை பார்த்து இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போன்று சொன்னது போல இந்த நாட்களில் இந்த செய்தியை கேட்டு உங்களிடத்திலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா, நீங்கள் அவருடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்காக நீங்க சிலுவையிலே சுமந்து கொண்ட ஆட்டுக்குட்டியான தெய்வமே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு ராஜா எல்லாவற்றையும் மன்னிக்க போதுமானவராய் அவருடைய ரத்தம் இருக்கிறபடினால் என்னிடத்திலே வாருங்கள் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எனவே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு ராஜா அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க, அவருடைய பாவங்களை மன்னிங்க. நோயோடு வந்திருந்தால் அந்த நோய்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். உங்களுடைய தழும்புகளாலே அவர்கள் குணமாகும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து எல்லா துதிகனமையும் எல்லாம் உங்களுக்கு செலுத்தி வல்லமுள்ள இயேசு ராஜா நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.